தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பு சகோதரிகளே, நம் வாழ்வில் நடந்த அத்தனை நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குறிப்பாக தூய ஆவியார் நமக்குள் நம்மில் ஒருவராக இருந்து செயல்பட்டமைக்காக நன்றி கூறுவோம். தூய ஆவியாரின் திருநாளை கொண்டாட நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கும் 10ஆம் நவநாளில் நம் வாழ்வில் தூய ஆவியாரின் அன்பான அழைப்பை பற்றி தியானிப்பதற்காக இன்று நாம் இறை பிரசன்னத்தில் கூடியிருக்கிறோம். தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட தூய ஆவியார் நம்மை அன்பு, சமாதானம், இரக்கம் மற்றும் கருணை உள்ளவர்களாக மாற்றுவதற்காக நம் இதயங்களில் பணிபுரிகிறார். கோபம், சுயநலம், வெறுப்பு மற்றும் அக்கறையின்மையால் அடிக்கடி பிளவுபட்டிருக்கும் இந்த உலகில் அன்பின் பாதைக்கு திரும்புமாறு ஆவியார் நம்மை மென்மையாக அழைக்கிறார். இறைவன் மனித குலத்திற்கு அளித்த மிக சிறந்த பரிசு அன்பு. இயேசு தம்முடைய வாழ்வின் மூலமாகவும் ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் செய்த சேவையின் மூலமாகவும் சிலுவையில் அவர் அளித்த மன்னிப்பின் மூலமாகவும் நமது இரட்சிப்புக்காக அவர் செய்த தியாகத்தின் மூலமாகவும் இந்த பரிபூரண அன்பை நமக்கு காட்டினார். முழு இதயத்தோடு இறைவனை நேசிக்கவும் நிபந்தனையின்றி நம் அயலாரை நேசிக்கவும் நமக்கு வழி காட்டுவதன் மூலம் தூய ஆவியார் என்றும் இந்த பணியை தொடர்கிறார். நாம் தூய ஆவியாரை சந்திக்கும் வாசல் ஜெபம் ஆகும். நாம் முழு மனத்தோடு ஜெபிக்கும் போது நம் இதயங்கள் இறைவனுடைய அன்புக்குள் திறக்கப்படுகின்றன. ஆவியார் நம் காயங்களை குணமாக்குகிறார், பயத்தையும் கசப்பையும் நீக்குகிறார், நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தின் மூலம் நாம் நம் குடும்பங்களில் ஒற்றுமைக்கும், நம் சமூகங்களில் கருணைக்கும், உலகில் நம்பிக்கைக்கும் கருவிகளாக மாறுகிறோம். இன்று நம் இதயங்களை புதுப்பிக்கவும், நம் ஜெப வாழ்க்கையை ஆழப்படுத்தவும், தெய்வீக அன்பின் உண்மையான சாட்சிகளாக மாற நமக்கு உதவவும் தூய ஆவியாரிடம் வரம் கேட்போம். என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே, என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. பலன் தாரும் ஆவியே, புது பலன் தாரும் ஆவியே, பலன் தாரும் ஆவியே, புது பலன் தாரும் ஆவியே. என்னுள் இருந்து என்னை வலுவூட்டும் ஆவியே, என்னுள் இருந்து என்னை வலுவூட்டும் ஆவியே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று
அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே, என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. வல்லமையின் ஆவியே, வல்லமை தாருமே. வல்லமையின் ஆவியே, வல்லமை தாருமே. வல்லமை எனக்கு தந்து அருளால் நிரப்புமே. வல்லமை எனக்கு தந்து அருளால் நிரப்புமே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. ஆவியே, ஆவியே, அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. இவரே அன்பார்ந்த மகன் என்று அபிஷேகம் செய்யுமே. என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே, என்னில் இருக்கும் ஆவியே, என்னை நடத்தும் ஆவியே. உரோமையர் 5:5 மூலம் புனித பவுல் தூய ஆவியார் நம் இதயங்களை இறைவனுடைய அன்பினால் நிரப்புகிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த அன்பு தற்காலிகமானதோ அல்லது உலகில் சார்ந்ததோ அல்ல. அது நித்தியமானது, குணமளிப்பது மற்றும் உயிர் உள்ளதாகும். தூய ஆவியார் நமக்குள்ளே செயலாற்ற நாம் அனுமதிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் இறைவனுடைய அன்பை பிரதிபலிக்க தொடங்குகிறோம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை வார்த்தைகள் 34 முதல் 35 முடிய. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை அளிக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டிருந்தால் அதனால் அனைவரும் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியார் ஒவ்வொரு மனிதரின் இதயத்திலும் அமைதியாக இருந்தாலும் வல்லமையுடன் பேசுகிறார். சில நேரங்களில் நாம் இந்த அழைப்பை கேட்கிறோம். தேவையில் இருப்பவருக்கு உதவும் போது, நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் போது, தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது, அல்லது துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கும் போது. அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது பிறரின் நன்மையை நாடும் ஒரு தீர்மானமாகும். ஆனால் முழுமையாக அன்பு செலுத்துவதற்கு பல தடைகள் உள்ளன. அகந்தை, பொறாமை, கோபம், சுயநலம் மற்றும் பயம். தூய ஆவியார் இந்த பலவீனங்களை வெல்ல நமக்கு உதவுகிறார். ஜெபம், திரு விவிலியம் மற்றும் திரு சடங்குகள் வழி ஆவியார் நம்மை மெதுவாக கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறார். தூய ஆவியாரால் நிரம்பிய இதயம் பிறரை பற்றி அலட்சியமாக இருக்க முடியாது. அது ஏழைகளுக்கு இரக்கமுடையதாகவும், குடும்பத்தினரிடம் பொறுமை உடையதாகவும்,
பகைவர்களை மன்னிப்பதாகவும் தேவையில் இருப்பவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதாகவும் மாறுகிறது. உண்மையான மகத்துவம் அதிகாரத்திலும் வெற்றியிலும் இல்லை, தாழ்மையான அன்பிலும் சேவையிலும் இருக்கிறது என்பதை தூய ஆவியார் நமக்கு கற்பிக்கிறார். இன்று தூய ஆவியார் நம்மில் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார். மேலும் ஆழமாக அன்பு செய்ய, உண்மையுடன் மன்னிக்க, விசுவாசத்துடன் ஜெபிக்க, தாராளமாக சேவை செய்ய இந்த தெய்வீக அழைப்பிற்கு நமது இதயங்களை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. அன்பான சகோதரிகளே, நம் இதயங்களை தெய்வீக அன்பால் நிரப்பும். தூய ஆவியாரின் வழிநடத்துதலில் நம்பிக்கை வைத்து நம் விண்ணக தந்தையின் முன் நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். நமது பதில்: தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். இறைவா, உலகமெங்கும் உள்ள திருச்சபை கிறிஸ்துவின் அன்பு, சமாதானம், மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் செய்தியை எல்லா நாடுகளுக்கும் மக்களுக்கும் அறிவிக்க தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். இறைவா, உலக தலைவர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்போர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நீதி, சமாதானம், நேர்மை மற்றும் ஒவ்வொரு மனிதரின் மனித மாண்பிற்காக, ஏழைகள் மற்றும் பலவீனமானவர்களுக்காக உழைக்க தூய ஆவியார் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். இறைவா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, மன்னிப்பு, பொறுமை, பாசம், விட்டு கொடுத்தல், பகிர்வு, புரிதல், சமாதானம் மற்றும் ஒற்றுமையின் இடங்களாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். இறைவா, இளைஞர்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியார் இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் உண்மை, தூய்மை, இரக்கம் மற்றும் விசுவாசத்தில் வளர, சமுதாயத்தில் கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாக மாற வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். குணமளிக்கும் இறைவா, நோயுற்றோர், துன்பப்படுவோர் மற்றும் தனிமையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றியுள்ள அன்பான மக்களின் மூலம் உமது குணமாக்கும் பிரசன்னத்தையும் ஆறுதலையும் அனுபவிக்கட்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே, உமது அன்பால் நிரப்பியருளும். விண்ணக தந்தையே, தூய ஆவியாரின் அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு செய்யவும், மன்னிக்கவும், தாராளமாய் சேவை செய்யவும் எங்களுக்கு கற்பித்தருளும். எங்கள் வார்த்தைகள், சிந்தனைகள் மற்றும் செயல்களை தூய ஆவியார் வழிநடத்தி உலகில் உள்ள அன்பின் சாட்சிகளாக எங்களை மாற்றுவாராக. ஆமேன்.